ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஒரு 2 ஆர் 3 மெத்தடில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்குவோம். ஆனால் உங்கள் விவோ மொபைலில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத 10க்கும் மேற்பட்ட மெத்தடில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடாக 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணால் உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். சரி, 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க கூடாதுன்னா அதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். சரி, எதுக்கு ஸ்டாப் பண்ணோம்னா உங்களுடைய மொபைலை நீங்க நம்பாத ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பர்சன் உங்க பர்சனல் டீட்டெயிலை நீங்க கவனிக்காத சமயத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருடைய சேட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா அவர் டெலிட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல அந்த பர்சன் 3 ஃபிங்கர்ஸ்ல யூஸ் பண்ணுனா ஸ்கிரீன்ஷாட் எடுக்காத மாதிரி ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, உங்க விவோ மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சஸபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள எஸ் கேப்சரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல ஸ்லைட் டவுன் வித் 3 ஃபிங்கர்ஸ் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் எனேபிள்ல இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க அறிமுகம் இல்லாத ஒரு நபருக்கு உங்க மொபைலை கொடுக்கும் பொழுது இதை ஆஃப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவர் 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுக்க முடியாது. செகண்ட் மெத்தடா, உங்க மொபைல்ல சைடில் இருக்கிற பவர் பட்டனை ஹோல்டு பண்ணி வால்யூம் டவுன் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். தேர்டா, நீங்க ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த வெப்சைட்ல இருக்கிற நிறைய கண்டென்ட் உங்களுக்கு தேவையா இருக்கு. ஒவ்வொரு பேஜா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலா அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ஒரே ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்க முடியும். அது எப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டிய பிளேஸ்க்கு போய்க்கிங்க. 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பின்னால பாட்டம் லெஃப்ட்ல ப்ரிவியூ வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல லாங் ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாட்டம் ரைட்ல இருக்கிற சேவை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லா கண்டென்ட்டும் ஒரே ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கும். ஸோ அதை ஒரே பேஜா நீங்க தேவைப்பட்டவங்களுக்கு அனுப்பிச்சுக்கலாம். ஃபோர்த்தா, உங்க கண்ட்ரோல் சென்டரை ஓபன் பண்ணி எஸ் கேப்சர் கண்ட்ரோலை ஓபன் பண்ணிக்கங்க. உங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது ஸ்கிரீன் ரெக்கார்ட். அது நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. செகண்டா இருக்கிறது லாங் ஸ்கிரீன்ஷாட். அது இப்பதான் நம்ம பார்த்தோம். தேர்டா இருக்கிறது ரெக்டாங்குலர் ஸ்கிரீன்ஷாட். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க ரெக்டாங்குலர் சைஸ்ல ஸ்கிரீன்ஷாட் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டுமே நீங்க எடுக்கணும்னா இந்த ரெக்டாங்குலர் ஸ்கிரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி 4 சைடும் மூவ் பண்ணி எந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு தேவைங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பாட்டம் இருக்கிற சேவை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, ரெக்டாங்குலர் சைஸ்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஃபிஃப்த்தா, சேம் எஸ் கேப்சரை கிளிக் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஃபன்னி ஸ்கிரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டூடுல் ஸ்கிரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா, நீங்க எதை டிராப் பண்றீங்களோ மார்க் பண்றீங்களோ அதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். பாருங்க, இந்த இமேஜ்ல இருக்கிற இந்த ஒரு பர்சனை மட்டும் நான் மார்க் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். பாருங்க, அந்த பர்சனை மட்டும் டிராயிங் ஸ்டைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கு. இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கங்க, இது பிக்சர் மட்டும் கிடையாது. நீங்க வீடியோ ஏதாவது ரன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அந்த வீடியோவை பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கிறத கூட நம்ம டூடுல் ஸ்கிரீன்ஷாட்டை யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். நம்ம சொல்ல போறது எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே வீடியோவையும் சேர்த்து தான். நாட் ஒன்லி த பிக்சர் மட்டும் கிடையாது, வீடியோவையும் சேர்த்து தான். சிக்ஸ்தா, சேம் எஸ் கேப்சரை கிளிக் பண்ணி ஃபன்னி ஸ்கிரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லேசோ ஸ்கிரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா, எதுல இருந்து எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா வேணும்னு
நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அதில் ஒரு 4 to 5% இருக்காங்க, அதில் ஒரு 2% மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா அந்த 2% மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2% மட்டும் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும். ஸோ இது ட்ராப் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவும் சேம் வீடியோவிலிருந்தும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு சேம் எஸ் கேப்சரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஷேப்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே 7 ஷேப்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஷேப்ஸ்லேயே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிற இமேஜஸையோ வீடியோஸையோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எஸ் கேப்சரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரி, ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஷேப்ஸையும் நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.